பிரைஸ் லால். பரிசுத்த பிதாவே நன்றியோடு கூட சொத்தரிக்கிறோம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் உடைய தேவ வார்த்தையை யூடியூப் வாயிலாக கண்டவரை கேட்கப் போகின்ற எல்லோரையும் தேவந்தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை உடைய வார்த்தையை எடுத்துரைக்கிற அடியேனையும் பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு ராஜா சோத்திரம் ஆண்டவரை பிரயோஜனமுள்ளதாக மாற்றி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுமூல ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட நான் ஒரு வசனத்தை குறித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அது முழுமை அடையாதபடியினால், ஐயோ இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கணும், இன்றைக்கி ஆலயத்துக்கு சர்ச்சுக்கும் கடந்து போகணுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கின்ற வேலையில் இது முழுமை அடையாதபடினால் தற்செயலாக இன்றைக்கு எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அல்லது எனக்கு ஒரு வசனத்தை அனுப்பினார்கள். அந்த வசனத்தை குறித்து சரி அவசரத்துக்கு அந்த வசனத்தை நம்ம எடுத்து பேசலாம். அது எனக்கு காலையில் 9 மணிக்கு தான் வந்துச்சு, இன்றைக்கு தான் வந்தது. சரி அதிலேருந்து இன்றைக்கி என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வசனத்தை எடுத்தேன். ஏற்கனவே முன்பு இது எப்போ நான் அந்த வசனத்தை குறித்து பேசியிருக்கிறேன் என்று சொல்லணும் வேண்டுமெல்லாம் 98 வேதாகம கல்லூரியில் மாரநாதா வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே சண்டே எங்களுக்கு சர்வீஸுக்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் எங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி நான் ஒரு சபைக்கு போகும் பொழுது என்னோடு கூட சீனியர் ஒருத்தர் அனுப்புவாங்க. ஒரு சீனியர் ஒரு ஜூனியர். நான் இப்போ ஜூனியர் தான். அதனால் அந்த சபையில் இருக்கிற போதகர் என்ன கூப்பிட்டு, சீனியர் அல்ல நான் ஜூனியர் இருக்கிற என்னை அழைத்து நீங்கள் இந்த சங்கீதத்தில் ஏதாவது ஒரு சங்கீதத்துலேருந்து ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு செய்தி கொடுங்கன்னாங்க. அன்றைக்கு முத எடுத்த செய்தி தான் இந்த சங்கீதம் 20ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி. அதுக்கு அதே வார்த்தைகளை இன்றைக்கு கொடுக்க போகிறதல்ல. இன்றைக்கு இருக்கின்ற ஜனங்களுக்கு எதை அருள வேண்டுமோ, எந்த வார்த்தையை பிரதிபலிக்க வேண்டுமோ அவைகளை பரிசுத்த ஆவியானவர் நாவிலிருந்து வெளிப்படுத்துவார் என்கிற விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள். ஆமேன். சரி, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு தலைப்பு ஒன்று கொடுக்கணும் பார்த்தீங்களா? இப்போ தலைப்பு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஜெபத்தை கேட்கும் தேவன். என்ன பேர்? காட் ஹியர்ஸ் ப்ரேயர். ஜெபத்தை கேட்கும் தேவன் அல்லது கேட்கிற தேவன், எப்படினாலும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். எப்படி ஜெபத்தை கேட்கிறவர் அல்லது யாருடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்றால், அன்றைக்கு தாவீதினுடைய ஜெபத்தை கேட்கிறவர் தாவீது. அந்த பேரை வைக்கிறான், ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்படிங்கிற பேரை தாவீது வைக்கிறான். ஏனென்றால் அநேக முறைகளிலே அதில் முதல் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு ஆபத்து எப்பொழுதெல்லாம் ஆபத்து வந்ததோ அந்த வேளைகள்லாம் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்திருக்கிறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் வச்சிருக்கிறார், ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி வைத்தான். ஆமென். அப்போ அன்றைக்கு வழங்கப்பட்ட அந்த வார்த்தையானது, அது பரிசுத்தமானாகிய தாவீது மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது இன்றைக்கும் நம்மை மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? முதலாவது சங்கீதம் 20:1 சொல்லப்பட்டபடியே அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். எந்த ஜெபமாக இருந்தாலும் ஒருபோதும் யாரையும் புறக்கணிக்காத தேவன். அது குறித்து விரிவாக பார்க்கணுன்னா நேரம் அதிகமாயிரும். அதனால் சுருக்கமாக மட்டும் ஜெபத்தை கேட்குற தேவன்கிறதுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். அவன் கெபியிலே ஒளிந்திருக்கின்ற நாட்களில் யாருக்கு? தன் மாமனாகி காணப்படுத சவுல், அன்றைக்கு ராஜாவாக இருந்த சவுலுக்கு பயந்து ஒளிந்திருக்கிற வேளைகளிலே அவனை பிடிப்பதற்காக, தாவீதை பிடிப்பதற்காக சவுல் ஒரு படையோடு கூட திரண்டு வருகின்ற நாட்களிலே தாவீது கர்த்தரை மாத்திரம் நோக்கி ஜெபித்தான். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு சவுலை திரும்பி போகும்படியாக செய்தார். அதனால தான் ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். சரி, போதும். ஒன்று. அடுத்தபடியாக என்ன செய்கிறார் என்றால், அவர் ஆதரிக்கிற தேவன் என்றும் 2வது வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு பகுதியாக காணப்படுது. இது 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் ஜெபத்தை கேட்கிறவர். 2வது எப்படி ஆதரிக்கிறவர் என்றால், நமக்கு ஒத்தாசை அனுப்பி அல்லது உதவிக்கரத்தை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இதுவும் தாவீது தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார், அவருடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை. அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது? எல்லாராலும் கைவிடப்பட்ட வேளைகளிலே நம்மை அவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக வேளைகளிலே பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டுருச்சு, சப்போர்ட் இல்லை.
யாரெல்லாம் நம்பி இருந்தார்களோ, யாரெல்லாம் சிநேகிதன் என்று நினைத்திருந்தாரோ அந்த நபர் எல்லாருமே தனக்கு எதிரடையாக செயல்பட ஆரம்பித்தார்கள். வனாந்தர பகுதியிலே பெத்த பிள்ளைகளுக்கு பயந்து, மாமனாருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே யாரை நம்பி இருந்தானோ, எவன் கூடவே இருந்தானோ அவன்லாம் தூஷித்து கொண்டிருக்கிறான். சீமைங்கிறவன் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய உதவியை மாத்திரம் ஜெபத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் கர்த்தர் உதவிக்கரத்தை அனுப்பினார். ஒத்தாசை என்கிறதான உதவிக்கரத்தை அனுப்பி அவனுக்கு ஆதரவாக காணப்பட்டார். எப்படி ஆதரவாக காணப்பட்டார் என்றால், அவனோடு கூட ஒரு கூட்டத்தார் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கர்த்தர் அந்த தாவீதுக்கு ஆதரவு அளித்தார். இது 2வது காரியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்விலும் அவர் ஆதரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. அடுத்து 3வது காரியம் என்ன சொல்லுகிறது என்றால், பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற தேவன். எதை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார்? ஏன் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால், இந்த தாவீது ஆலயத்துக்கு செல்வதற்கு ஒரு தகுதி இல்லாதவனை போல வாலிப நாட்களில் காணப்பட்டான். ஏனென்றால் ஏற்கனவே முன்பு சொல்லியிருக்கிறேன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய தகப்பனுடைய பார்வைக்கு மற்ற பிள்ளைகளை காட்டிலும் புறக்கணிக்கப்பட்ட மகனாய் காணப்பட்டான். மகனாகவே ஏற்றுக்கொள்ளாதவனாகத்தான் இருந்தான். வேலை செய்வதற்கு மாத்திரம் அவன் வேலைக்காரனை போல காணப்பட்ட அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை ஏற்றுக்கொண்டார். ஒரு காரியம், அவனை மாத்திரமல்ல, அவன் செலுத்துகிற காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? சபைக்கு போய் தான் காணிக்கையை நம்ம செலுத்துவோம், அப்படி தானே? அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனால் இவன் இருக்கின்ற இடத்திலேயே தேவனை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய காணிக்கையை நீர் அங்கீகரிப்பீராக. நான் சபைக்கு போவதற்கு என் குடும்பத்தில் அனுமதி கிடையாது, தடுக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனபடினால என் காணிக்கை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை பிரியமாய் ஏற்றுக்கொண்டார் என்று தான் வேதம் சொல்கிறது. இது 3வது காரியமாய் காணப்படுகிறது. வசனமும் 3, 20ஆம் அதிகாரம் வசனமும் 3. சரி, அடுத்து 4வது பாயிண்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் என்றும் இங்கே தாவீது ஒரு பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு என்ன ஆலோசனை நிறைவேற்றினார்? அன்றைக்கு தாவீதை கொல்வதற்காக, அல்லது தாவீதை மட்டம் தட்டி அவன் பெற்றெடுத்த பிள்ளையாகி அவன் அப்சலோம் என்கிறவன் எங்கே ராஜாவாக வீற்றிருப்பதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது என்ன செய்யணும், நாம தான் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு படை வீரர்களை திரட்டி கொண்டு, தகப்பனுடைய சம்மதமும் இல்லாமல், தகப்பனுடைய ஆலோசனையும் இல்லாமல், தகப்பனுடைய பர்மிஷனும் இல்லாமல் தன்னை தானே ராஜாவை ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு கூட்டத்தாரை இணைத்து வைத்திருந்தான். கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவனோடு கூட யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய ஆலோசனையை கர்த்தர் என்ன செய்தார்? அபத்தமாக்கி போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ யாருடைய ஆலோசனை அந்த நாட்களில் நிறைவேற்றினார் என்றால், இந்த தாவீதினுடைய ஆலோசனை, மன விருப்பத்தில் எழும்புகிற ஆலோசனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஆலோசனையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது. அடுத்ததாக 5வது காரியம், அவர் என்ன செய்கிறார் என்றால், வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிற தேவன். ஏற்கனவே முதல்ல ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக இங்கே 5வது காரியம் தாவீது சொல்கிற வார்த்தை, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். யாருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரு? யார் தேவனுடைய ரட்சிப்புக்காக உழைக்கிறார்களோ, தேவனுடைய ரட்சிப்புக்காக தன்னை தியாகம் செய்கிறார்களோ, தேவனுடைய ரட்சிப்புக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்களோ, அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்பதைத்தான் நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அன்றைக்கு தாவீது தேவனுடைய ரட்சிப்புக்காக அவன் என்ன செய்யறான்? விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அனுசரார் ரட்சிப்பை அவர் அருள்வதற்காக தாவீதின் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அங்கே செவி சாய்த்தார், கேட்டிருக்கிறார். அதுக்கு ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கோலியாத் என்பவன் எதிர்த்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாத்தையும் முறியடிப்பதற்காக
எல்லோரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். இஸ்ரவேலை அன்றைக்கு ஆளுகை செய்தான ராஜா உட்பட, சவுல் ராஜா உட்பட பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் எதேச்சையாக யாரை அனுப்புகிறார்? இந்த ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறாரே, இந்த தாவீதை எதேச்சையாக அனுப்புகிறார், தற்செயலாக. அங்கே அப்ப அந்த இடத்தை பார்க்கிறான், சூழ்நிலையை பார்க்கிறான், ஜனங்களுடைய பரிதபிக்கிறதை பார்க்கிறான். இந்த ஜனங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா என்று சொல்லி அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து அவன் அந்த இடத்துல வேண்டுதல் செய்தான், ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பரிதாப நிலைக்காக. அந்த வேண்டுதலின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு யார் வேண்டுதல் செய்தார்களோ அவர்களுக்காகிய இந்த தாவீதை கொண்டே ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதனால தான் ரட்சிப்பின் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் கர்த்தரை நோக்கி எனது ஜெபத்தை ஏறெடுங்கள். கடைசிய வேண்டுதல்களையும் ஏறெடுங்கள். பிறருக்காக வேண்டுதல்ங்கிறது பிறருக்காக, ஜெபங்கிறது உங்களுக்காக. செய்யும் பொழுது கர்த்தரை எல்லாவற்றுக்கும் செவி சாய்த்து உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தால், உங்களுடைய ஆலோசனைகள் எதுவாக இருந்தால் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.